Welcome to Little Genius Art and Bio. In this platform, you can learn art and biology. இது பார்ட் 2 வீடியோப்பா. ப்ரீவியஸ் இயர் நீட் கொஷின் பேப்பர்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். சாப்டர் பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன். ரிமைனிங் கொஸ்டின்ஸ் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். இந்த சீரீஸ் வந்துட்டு இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரோட எக்ஸ்ப்ளனேஷன் சீரீஸ் யாருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீட் எழுதுகிற ஃப்ரெஷர்ஸ்க்கு, அது மட்டும் இல்லாமல் நீட் ரிப்பீட்டர்ஸ்க்கு இது ஒரு ரிவிஷன் செஷனாக இருக்கும். நீட் ரிவைஸ் பண்ணுறவங்க இதை கடகடன்னு கொஷின் அண்ட் ஆன்சரை பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனால் ஃப்ரெஷர்ஸ் தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்படின்னா தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். In five kingdom system, the main basis of classification is option A, structure of nucleus, option B, mode of nutrition, option C, structure of cell wall, option D, asexual reproduction. Five kingdom classification 5 factors பொறுத்து கிளாஸிஃபை பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் என்ன அப்படின்னா செல்லோட ஸ்ட்ரக்சர், செகண்ட் திங் பாடி ஆர்கனைசேஷன், தேர்ட் ஒன் mode of nutrition, fourth one is mode of reproduction, and fifth one is phylogenetic relationship. இந்த 5 ஃபேக்டர்ஸ் பொறுத்து தான் 5 கிங்டம் கிளாஸிஃபிகேஷன் தந்தாங்க. அப்படின்னா நமக்கு இங்கே என்ன ஆன்சர்? ஆப்ஷன் டி, மோட் ஆஃப் நியூட்ரிஷன். ஆப்ஷன் ஏ ஸ்ட்ரக்சர் ஆஃப் நியூக்ளியஸும் கிடையாது, ஆப்ஷன் சி ஸ்ட்ரக்சர் ஆஃப் செல் வால் கிடையாது, ஆப்ஷன் டி asexual reproductionும் ஆன்சர் இல்லை. Viruses are no more alike than isolated chromosomes because option A, they require both RNA and DNA. Option B, they both need food molecules. Option C, they both require oxygen for respiration. Option D, both require the environment of a cell to replicate. பார்த்தீங்கன்னா வைரஸ் இஸ் அ ஆப்ளிகேட் பேராசைட். வைரஸஸ்க்கு ஒரு ஹோஸ்ட் செல் தேவை. உயிர் வாழ்வதற்கும் வைரஸஸ் ரெப்ளிகேட் ஆவதற்கும் இனப்பெருக்கம் செய்வதற்கும் ஒரு வைரஸ்க்கு ஹோஸ்ட் செல் ரொம்பவே அவசியமானது. இந்த வைரஸ் இந்த செல் மெஷினரிஸை யூஸ் பண்ணி தான் தன்னோட ப்ரோட்டீன் சிந்தசிஸையும் பண்ணிக்க முடியும். ஸோ இதோட கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐசோலேட்டட் குரோமோசோம்ஸ்க்கும் என்ன வேணும்? ஒரு செல் மெஷினரி வேணும் கண்டிப்பாக. இதோட ஆன்சர் என்னப்பா? ஆப்ஷன் டி. அப்போ போத் ரெக்வயர் தி என்விரான்மெண்ட் ஆஃப் அ செல். ஒரு செல் வேணும் டு ரெப்ளிகேட் ஆவதற்கு ஒரு செல் தேவைப்படுது. Next question, in which kingdom would you classify the archaea and nitrogen fixing organisms if the 5 kingdom system of classification is used? Option A, Plantae, option B, fungi, option C, Protista, option D, Monera. Direct question pa. Archaeobacterium, nitrogen fixing bacterium என்ன கீழ் வருது? Monera. Moneraக்கு கீழே என்னென்னலாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோகாரியாட்ஸை தூக்கி மொனீராக்கு கீழே வச்சுருக்காங்க. இந்த மொனீராக்கு கீழே நைட்ரஜன் ஃபிக்ஸிங் பாக்டீரியாஸும் வரும், ஆர்கிபாக்டீரியாஸும் வரும். இந்த மொனீராக்கு கீழே இருக்க ஆர்கானிசத்தில் மெம்ப்ரைன் பவுண்ட் ஆர்கனல்ஸ் ஆப்சண்டாக இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மொனீராக்கு கீழே இருக்கிற ஆட்டோட்ரோஃப்ஸில் தைலகாய்ட் ப்ரெசண்ட் ஆகிருக்கும், மற்ற மெம்ப்ரைன் பவுண்ட் ஆர்கனல்ஸ் தான் ஆப்சண்ட் ஆகிருக்கும். ரிமெம்பர், ஆட்டோட்ரோஃப்ஸில் தைலகாய்ட் ப்ரெசண்டாக இருக்கும். மொனீரா ஹேவிங் வைட் ரேஞ்ச் ஆஃப் நியூட்ரிஷன். ரிமெம்பர் தட் டூ. ஓகே. Which statement is correct for bacterial transduction? Option A, transfer of some genes from one bacteria to other bacteria through virus. இதுதான் நமக்கு சரியான ஸ்டேட்மெண்ட். ஆப்ஷன் பி, சி, டி பார்த்தீங்கன்னா இந்த மூணுமே தப்பான ஸ்டேட்மெண்ட் தான். ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஜீன்ஸ் ஃப்ரம் ஒன் பாக்டீரியா டு அதர் பாக்டீரியா பை கான்ஜுகேஷன் இருக்குது, இதுவுமே தப்பு. அண்ட் சியும் தப்பு, டியும் தப்பு. பாக்டீரியல் டிரான்ஸ்ட்ரக்ஷனில் என்ன ஆகுது? பாக்டீரியல் செல்லிருந்து ஒரு பாக்டீரியல் செல்லேருந்து இன்னொரு பாக்டீரியல் செல்லுக்கு ஜெனட்டிக் மெட்டீரியல் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது பாக்டீரியோ பேஜ் வழியாக, த்ரூ பாக்டீரியோ பேஜ்
ஆர் வைரஸ், அதாவது பாக்டீரியல் செல்லை இன்ஃபெக்ட் பண்ணுற வைரஸை நம்ம பாக்டீரியோபேஜ் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? Next question, the growth curve of bacterial population in lab is plot against time. What will be the shape of graph? Option A sigmoid, option B hyperbolic, option C ascending straight line, option D descending straight line. லேபில் நம்ம பாக்டீரியாஸை வளர்க்கும் போது டைம்க்கு அகைன்ஸ்டாக அதோட க்ரோத்தை நம்ம பிளாட் பண்ணுறோம். இங்கே நம்பர் ஆஃப் பாக்டீரியா. சரியா? அப்படி பிளாட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் இதோட பாக்டீரியல் க்ரோத் எப்படி இருக்கும்? இனிஷியலாக லேகாக இருக்கும். இதை நம்ம லேக் ஃபேஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறமா பாக்டீரியாவோட க்ரோத் ரொம்பவே அதிகமாக இருக்கும். இதை நம்ம லாக் ஃபேஸ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு ஸ்டேஷ்னரி ஃபேஸ். பாக்டீரியாவோட க்ரோத்து ரொம்ப இருக்காது இந்த ஸ்டேஷ்னரி ஃபேஸில். இது கொஞ்சம் ஸ்டெபிளைஸ் ஆக ஆரம்பிக்கும் பாக்டீரியல் க்ரோத். அதுக்கப்புறமா பாக்டீரியா கொஞ்சம் கொஞ்சமாக நியூட்ரிஷன் டிஃபிஷியன்சினால் இறக்க ஆரம்பிக்கும். இங்கே டிக்ளைன் ஃபேஸ் ஆர் டெத் ஃபேஸ். நிறைய பாக்டீரியா வந்துட்டதுனால இங்கே இதுக்கு நியூட்ரிஷன் டிஃபிஷியண்ட்டாக ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக பாக்டீரியா இறக்க ஆரம்பிக்கும். இதை நம்ம டிக்ளைன்ட் ஆர் டெத் ஃபேஸ்ன்னு சொல்கிறோம். அப்போது இந்த கிராஃப் எப்படி இருக்குது? இட்ஸ் அ ஹைப்பர்போலிக் கிராஃப். ஓகே. Next question. Some bacteria are able to grow in streptomycin containing medium due to option A natural selection, option B induced mutation, option C reproductive isolation, option D genetic drift. First natural selection na என்னன்னு பார்த்துக்கோங்க. ஆன்டிபயோட்டிக்ஸ் எப்பொழுதும் பாக்டீரியாவுக்கு எதிராக நம்ம யூஸ் பண்ணுறோம். ஆன்டிபயோட்டிக்ஸ் பாக்டீரியாஸை அழிக்க நம்ம யூஸ் பண்ணுறோம். ஆனால் சில பாக்டீரியாஸ் என்ன பண்ணுது? இந்த ஆன்டிபயோட்டிக்ஸ்க்கு எதிராக ஒரு ரெசிஸ்டன்ஸை தனக்குள்ளே க்ரியேட் பண்ணிக்குது. டியூ டு ரேண்டம் மியூட்டேஷன். ரேண்டம் மியூட்டேஷன் இந்த பாக்டீரியாஸ்குள்ளே நடக்கிறது மூலியமாக ஆன்டிபயோட்டிக்ஸ்க்கு எதிரான ஒரு ரெசிஸ்டண்ட்டை இந்த பாக்டீரியா தனக்குள்ளே டெவலப் பண்ணிக்குது. இந்த மாதிரி பாக்டீரியாஸை நம்ம ஸ்ட்ரெப்டோமைசின் கண்டெய்னிங் மீடியத்தில் வளர்க்கும் போது இந்த பாக்டீரியாஸ்குள்ளே ஆல்ரெடி என்ன இருக்கும்? ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் இருக்கும். எதுக்கு எதிராக? இந்த ஸ்ட்ரெப்டோமைசினுக்கு எதிராக இந்த பாக்டீரியாக்குள்ளே ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் இருக்கும். அதனால் இந்த ஸ்ட்ரெப்டோமைசின் கண்டெய்னிங் மீடியத்தில் இந்த பாக்டீரியாவால் வளர முடியும். அப்படின்னா நமக்கு இங்கே ஆன்சர் என்ன? டியூ டு நேச்சுரல் செலெக்ஷன். இந்த பாக்டீரியா ஆன்டிபயோட்டிக்கு எதிராக தனக்குள்ள ரெசிஸ்டண்ட்டை டெவலப் பண்ணிக்குது. இதைத்தான் நம்ம நேச்சுரல் செலெக்ஷன்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் கொஷின். இன் பாக்டீரியா பிளாஸ்மிட் இஸ் எ எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் மெட்டீரியல். ஆப்ஷன் பி மெயின் டிஎன்ஏ, ஆப்ஷன் சி நான் ஃபங்க்ஷனல் டிஎன்ஏ, ஆப்ஷன் டி ரிப்பிட்டேட்டிவ் ஜீன். டைரக்ட் கொஷின் பா. ஆப்ஷன் ஏ எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் மெட்டீரியல். Plasmid is a extra chromosomal material. Choose the correct sequence of stages of growth curve for bacteria. இங்கே 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. நம்ம இதை ஆல்ரெடி பார்த்துட்டோம். growth curve எப்படி இருக்கும்? பாக்டீரியாவோட growth curve எப்படி இருக்கும்? lag phase followed by log phase, stationary phase and decline phase. இது log, stationary and decline phase or death phase ன்னு சொல்கிறோம். decline phase or death phase ன்னு சொல்லுவோம். ஸோ இதோட ஆப்ஷன் என்னங்க? ஆப்ஷன் ஏ lag, log, stationary, decline phase. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின். which fungal disease spreads by seed and flowers? எந்த ஃபங்கல் டிசீஸ் seed and flowers மூலமா பரவுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ லூஸ் ஸ்மட் ஆஃப் வீட், ஆப்ஷன் பி கார்ன் ஸ்மட், ஆப்ஷன் சி கவர்ட் ஸ்மட் ஆஃப் பேர்லி, ஆப்ஷன் டி சாஃப்ட் ரூட் ஆஃப் பொட்டேட்டோ. இங்கே பார்த்தீங்கன்னா இதோட ஆன்சர் என்ன? லூஸ் ஸ்மட் ஆஃப் வீட். இங்கே நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன் டீட்டெயிலாக. இது நீங்கள் வாசிச்சு பார்த்துக்கோங்க. இன்ஃபெக்டட் பிளான்ட்ஸ்க்கு ஸ்டண்டர்ட் க்ரோத் இருக்கும். இந்த டிசீஸில் ஃபஸ்ட்டு ஃப்ளாரல் பாட்டில் வந்துட்டு பாதிப்படைஞ்சிருக்கும். அதுக்கப்புறமா சீட்ஸ் இன்ஃபெக்டட் சீட்ஸ் ஃபார்ம் ஆகும். இன்ஃபெக்டட் பிளான்ட்லேருந்து இன்ஃபெக்டட் சீட்ஸ் ஃபார்ம் ஆனதுக்கப்புறமா இது விண்ட்லேயோ இல்லை ரெயின்லேயோ
இன்னொரு இன்ஃபெக்ட் ஆகாத பிளான்ட்ல போய் இன்ஃபெக்ஷனை உண்டாக்கும். Which of the following secretes toxins during storage condition of crop plants? Option A Aspergillus, option B Penicillium, option C Fusarium, option D Colletotrichum. இதோட ஆன்சர் என்ன? Aspergillus. Aspergillus என்ன பண்ணுதுன்னா ஆல்ஃபா டாக்ஸின்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. Aspergillus produce alpha toxins in storage condition of crop plants. நம்ம சேமித்து வைக்கப்பட்ட தானியங்கள்லையும் ஃப்ரூட்ஸ்லையும் வெஜிடபிள்ஸ்லையும் இந்த ஆஸ்பர்ஜிலஸ் ஆல்ஃபா டாக்சின்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. நெக்ஸ்ட் கொஸ்டின், cauliflower mosaic virus contains option A ssRNA, option B dsRNA, option C dsDNA, option D ssDNA. இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா cauliflower mosaic virus contains dsDNA. இந்த DNA இது circular shapeல இருக்கும். It is circular and shows semi-discontinuous type of replication. Remember, it shows semi-discontinuous type of replication. What is true for cyanobacteria? Option A oxygenic with nitrogenase, option B oxygenic without nitrogenase, option C non-oxygenic with nitrogenase, option D non-oxygenic without nitrogenase. Cyanobacteria la என்னென்னல இருக்கும்? chlorophyll A and photosystem 2 இருக்கும். அது மட்டும் இல்லாம இதுல photosynthetic pigments இருக்கும் and electron transport chain components இருக்கும். thylakoid membraneல இது locate ஆயிருக்கும். electron transport chain components இருக்கும். overall cyanobacteriaத்துல oxygenic photosynthesis நடக்கும். oxygenic photosynthesis cyanobacteriaத்துல நடக்கும். சரியா? The second thing, cyanobacteriaத்துல heterocytes இருக்கும்னு நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். heterocytesனா என்ன? which is a specialized nitrogen fixing cell. ஸ்பெஷலைஸ்டு நைட்ரோஜன் ஃபிக்ஸிங் செல்லை தான் நம்ம ஹெட்ரோசைட்ஸ்னு சொல்கிறோம். இதோட செல் வால் ரொம்பவே திக்காக இருக்கும். which provides a suitable environment for nitrogenase activity. சரியா? அது மட்டும் இல்லாமல் இந்த சைனோபாக்டீரியத்தில் நைட்ரோஜினேஸ் அப்படின்ற என்சைமும் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இதெல்லாம் சேர்ந்து சைனோபாக்டீரியாவை ஒரு நைட்ரோஜன் ஃபிக்ஸிங் பாக்டீரியாவாக ஆக்குது. ஸோ இங்கே சைனோபாக்டீரியா ஒரு oxygenic with nitrogenase. Option A is the answer. Cyanobacteria oxygenic photosynthesis நடக்குது. Cyanobacteria is a nitrogen fixing bacteria. Next question போலாம். What is true for Archaebacteria? இது ரொம்பவே சிம்பிளான கொஸ்டின் பா. Option A all halophils, option B all photosynthetics, option C all fossils, option D oldest living beings. ரொம்ப சிம்பிளான கேள்வி பா. Photosynthetic bacteria have pigments in option A chromoplast, option B chromatopause, option C leucoplast, option D chloroplast. இதோட ஆன்சர் என்னப்பா? chromatopause. chromatopause-ன்றது pigment containing cells. அது மட்டும் இல்லாம இது light reflecting cells. ஓகேவா? Chromatopore absorb light maximally at wavelength between 460 nanometer and 550 nanometer. இதை நோட் பண்ணிக்கோங்கப்பா. நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். Columella is a specialized structure found in the sporangium of. இந்த columella structure எதோட ஸ்பொராஞ்சியத்தில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ ஸ்பைரோகைரா, ஆப்ஷன் பி லோத்ரிக்ஸ், ஆப்ஷன் சி ரைசோஃபர்ஸ், ஆப்ஷன் டி நன் ஆஃப் தீஸ். எதில் ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னா ரைசோஃபர்ஸோட ஸ்பொராஞ்சியத்தில் தான் இந்த காலுமெல்லா
அப்படின்ற ஸ்பெஷலைஸ்டு ஸ்ட்ரக்சர் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். இந்த காலுமெல்லா ஓட ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பொராஞ்சியத்துக்கு இது சப்போர்ட் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் நியூட்ரிஷன் எக்ஸ்சேஞ்சுக்கும் இந்த காலுமெல்லா ஹெல்ப் பண்ணுது. இந்த பிக்சர் கொஞ்சம் நான் சுமாராக தான் வரைஞ்சிருக்கேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கப்பா. Black rust of wheat is caused by A. Puccinia, option B. Stalago, option C. Albugo, option D. Pythora. இதோட ஆன்சர் என்னப்பா? நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணது தான் ஆப்ஷன் ஏ Puccinia. Pucciniaல 700 ஸ்பீசிஸ் இருக்குது அப்படின்னு பார்த்துருந்தோம். இது எக்கனாமிக் பிளான்ட்ல பிளாக் ரஸ்ட் டிசீஸை உண்டாக்குது. Next question. A system of classification in which a large number of triads are considered is option A. Natural system, option B. Phylogenetic system, option C. Artificial system. இங்கே பார்த்தீங்கன்னா இதோட ஆன்சர் என்ன? ஆப்ஷன் ஏ நேச்சுரல் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன். இதில் நிறைய நம்பர் ஆஃப் ட்ரையர்ட்ஸை பொறுத்து இதை கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க. அது என்னென்னலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்கானிசத்தோட மார்ஃபாலஜிக்கல், anatomical, cytological, physiological and biochemical characteristics. Biochemical characters. இந்த மார்ஃபாலஜிக்கல், anatomical, cytological, physiological and biochemical characters எல்லாம் பேஸ் பண்ணி இந்த நேச்சுரல் சிஸ்டத்தை கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க. ஆப்ஷன் பி பார்த்தீங்கன்னா பைலோஜெனட்டிக், நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஜெனட்டிக் அண்ட் பைலோஜெனட்டிக் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்து ஆர்கானிசத்தோட ஜெனட்டிக் அண்ட் பைலோஜெனட்டிக் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்து கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க. ஆர்டிஃபிஷியல் சிஸ்டத்தில் எதை பேஸ் பண்ணி கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க? அப்சர்வபிள் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஆர்கானிசம்ஸ். இதை பேஸ் பண்ணி தான் இந்த ஆர்டிஃபிஷியல் சிஸ்டம் கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க. அப்போது லார்ஜ் நம்பர் ஆஃப் ட்ரையர்ஸ் எந்த சிஸ்டத்தில் இருக்குது? நேச்சுரல் சிஸ்டத்தில் இருக்குது. என்னென்னலாம்? மார்ஃபாலஜிக்கல், anatomical, cytological, physiological and biochemical. Difference in gram-positive and gram-negative bacteria is due to option A. cell wall, option B. cell membrane, option C. ribosome, option D. cytoplasm. இதோட ஆன்சர் என்னப்பா? ஆப்ஷன் ஏ செல் வால். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா gram-positive பாக்டீரியாவில் செல் வால் ரொம்பவே திக்கானதாக இருக்கும். gram-negative பாக்டீரியாவில் செல் வால் தின்னாக இருக்கும். gram-positive பாக்டீரியாவோட செல் வாலில் ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கல் பெப்டைட் லிங்கேஜ் இருக்கும். அதனால் இதில் ஃபார்ம் ஆகிற மெஸ் ரொம்பவே டென்ஸாக இருக்கும். ஸ்ட்ரெயின் அவ்வளோ சீக்கிரத்தில் வெளியில் வராது. இதே gram-negative பாக்டீரியாவில் ஒன்று ஹரிசாண்டல் ஆர் வெர்டிக்கல் பெப்டைட் லிங்கேஜ் தான் இருக்கும். இதோட செல் வாலில் ஹரிசாண்டல் அல்லது வெர்டிக்கல் பெப்டைட் லிங்கேஜ் தான் இருக்கும். அதனால் இங்கே ஃபார்ம் ஆகிற மெஸ் ரொம்பவே லூஸாக இருக்கும். ஸோ ஸ்ட்ரெயின்ஸ் சீக்கிரமாக வெளியில் வந்துடும். நெக்ஸ்ட் திங், ஒரு முக்கியமான அடுத்த நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா gram-negative பாக்டீரியல் செல் வால் இஸ் மேட் அப் ஆஃப் டெக்கோயிக் ஆசிட். இந்த நோட் பண்ணிக்கோங்க. gram-negative செல் வால் இஸ் மேட் அப் ஆஃப் டெக்கோயிக் ஆசிட். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற எக்ஸ்ட்ரா பாயிண்ட் என்னென்னா கிராம் ஸ்ட்ரெயின் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா gram-positive பாக்டீரியா மைக்ரோஸ்கோப் வழியாக பார்க்கும்போது நமக்கு எந்த கலரில் தெரியும் அப்படின்னா பர்பிள் அல்லது வயலட் கலரில் தெரியும். gram-negative பாக்டீரியா ரெட் கலர் அல்லது பிங்க் கலரில் தெரியும். எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் gram-positive பாக்டீரியா என்னது? ஸ்டெப்டோகாக்கஸ். எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் gram-positive பாக்டீரியா ஸ்டெப்டோகாக்கஸ் அண்ட் ஸ்டெஃபைலோகாக்கஸ். gram-negative பாக்டீரியா E. coli அண்ட் சால்மோனெல்லா. நோட் பண்ணிக்கோங்கப்பா. அது மாதிரி gram-positive பாக்டீரியா காஸ் பண்ணுற டிசீஸ்க்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா UTI, யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன், pneumococcal infection. இது எல்லாமே gram-positive பாக்டீரியா. தென் gram-negative பாக்டீரியா காஸ் பண்ணுற டிசீஸ்க்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா மெனிஞ்சைட்டிஸ், wound infections, புண் காயத்தில் வர இன்ஃபெக்ஷன்ஸ், gram-negative பாக்டீரியா. ஓகே, அடுத்த கேள்வி போகலாம். adhesive pad of fungi penetrate the host with the help of option A. mechanical pressure and enzymes, option B. hooks and suckers, option C. softening by enzymes, option D. only by mechanical pressure. இதோட ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ mechanical pressure and enzymes. இந்த adhesive pad host செல்லை
ஃபஸ்ட்டு இந்த மாதிரி புஷ் பண்ணி செல்லுலேஸ் அப்படின்ற என்சைமை ரிலீஸ் பண்ணும். இந்த என்சைம் என்ன பண்ணுது, ஹோஸ்ட் செல்லோட செல்வால் டைஜஸ்ட் பண்ணுது. இப்படி தான் இங்கே இருக்கிற இந்த ஹைஃபே ஹோஸ்ட் செல்லுக்குள்ளே பெனிட்ரேட் ஆகுது. ஸோ நம்ம ஆன்சர் என்ன இங்கே ஆப்ஷன் ஏ மெக்கானிக்கல் ப்ரெஷர் அண்ட் என்சைம். In the 5 kingdom system of classification, which single kingdom out of the following can include blue-green algae, nitrogen-fixing bacteria and methanogenic archaebacteria? Option A Plantae, option B Protista, option C Monera, option D fungi. Direct question pa. 5 kingdom classification la blue-green algae, nitrogen-fixing bacteria, methanogenic archaebacteria எதன் கீழ் வருது? Monera. Okay. 5 kingdom classification la blue-green algae, nitrogen-fixing bacteria and methanogenic archaebacteria va kingdom Monera க்கு கீழ வச்சிருக்காங்க. Next question. Transfer of genetic information from one bacterium to other in the transduction process is through. Option A bacteriophages released from the donor bacterial strain. Option B another bacterium having special organ for conjugation. Option C special contact between donor and recipient strains. Option D conjugation between opposite strain bacterium. நம்ம ஆல்ரெடி பார்த்த கான்செப்ட் தான்ப்பா. டிரான்ஸ்டக்ஷன்னா என்னது? ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஜெனட்டிக் மெட்டீரியல் from one bacterium to another bacterium through bacteriophage or virus which infect the bacterial cell. சேம் கான்செப்ட் தான் இங்கே கொஞ்சம் வேறு மாதிரி ஸ்டேட்மெண்ட் இங்கே மாற்றி கொடுத்துருக்காங்க. பேக்டீரியோபேஜ் அப்படின்றது இட்ஸ் அ வைரஸ் விச் இன்ஃபெக்ட் தி பேக்டீரியல் செல். அப்படின்னா ஆன்சர் என்னது? ஆப்ஷன் ஏ. பாக்டீரியா இங்கே இருக்குது அப்படின்னா இதை ஒரு பாக்டீரியோபேஜ் இன்ஃபெக்ட் பண்ணுது. இது ஜெனட்டிக் மெட்டீரியலை ஒரு பாக்டீரியல் செல்லில் இருந்து இன்னொரு பாக்டீரியல் செல்லுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது. இதைத்தான் டிரான்ஸ்டக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் ஒன் பாக்டீரியம் டு அனதர் இன் தி டிரான்ஸ்டக்ஷன் ப்ராசஸஸ் த்ரூ வாட்? பேக்டீரியோபேஜஸ். இந்த கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. ஒரு கல்ச்சர் மீடியத்தில் இருக்கிற பாக்டீரியல் செல்ஸோட கவுண்ட் எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க? 10 to the power of 5. ஓகேவா? இது ஒவ்வொரு 35 நிமிஷத்துக்கும் டிவைட் ஆக ஆரம்பிக்குது. அப்படின்னா 175 நிமிஷத்தில் இந்த கல்ச்சரில் எவ்வளோ பாக்டீரியல் செல் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? இதை எப்படி கால்குலேட் பண்ணலாம்? 0 மினிட்ஸில் இங்கே எவ்வளோ இருக்குன்னு சொல்லியிருக்காங்க? 10 to the power of 5 பாக்டீரியல் செல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு 35 நிமிஷத்துக்கும் இது டிவைட் ஆகுது. எவ்ரி 35 மினிட்ஸ்க்கும் டிவைட் ஆகுது. அப்படின்னா ஃபஸ்ட் ஜென்ரேஷன் ஃபஸ்ட்டு 35 மினிட்ஸ் ஃபஸ்ட் ஜென்ரேஷனில் 2 into 10 to the power of 5 செல்ஸ் இருக்கும். கரெக்டாக? செகண்ட் ஜென்ரேஷன் 70 மினிட்ஸ்க்கு இந்த மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு 105 மினிட்ஸில் இந்த மாதிரி இது போய்கிட்டே இருக்கும். ஃபோர்த் ஜென்ரேஷனில் 140 மினிட்ஸில் இந்த மாதிரி இருக்கும். அண்ட் ஃபிஃப்த் ஜென்ரேஷன் 175 மினிட்ஸில் எவ்வளோ செல் இருக்கும்? 5 செல்ஸ் இருக்கும். சரியா? இங்கே நமக்கு என்ன ஆன்சர் கிடச்சிருக்கு? 2 power 5 அதாவது 32. இங்கே என்ன ஆன்சர் இருக்குது? ஆப்ஷன் பி 32 into 10 to the power of 5 cells. இதுதான் நம்மளோட ஆன்சர். 175வது நிமிஷத்தில் நமக்கு 32 into 10 to the power of 5 cells இந்த கல்ச்சர் மீடியத்தில் இருக்கும். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். The DNA of E. coli is option A double stranded and linear, option B double stranded and circular, option C single stranded and linear, option D single stranded and circular.
ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, ஈகோலை இஸ் அ குட் எக்ஸாம்பிள் ஆஃப் ப்ரோகாரியாட்டிக் ஆர்கானிசம் இல்லையா. இந்த ஈகோலையில் டிஎன்ஏ எப்படி இருக்கும், டபுள் ஸ்டாண்டர்டாக இருக்கும். அண்ட் டிஎன்ஏயோட ஷேப் என்னவாக இருக்கும், சர்க்குலராக இருக்கும். நோட் பண்ணி வச்சுக்கோங்கப்பா. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். தி மெயின் ரோல் ஆஃப் பாக்டீரியா இன் தி கார்பன் சைக்கிள் இன்வால்வ்ஸ் ஆப்ஷன் ஏ ஹீமோசிந்தசிஸ், ஆப்ஷன் பி டைஜஷன் or breakdown of organic compounds, option C photosynthesis, option D assimilation of nitrogenous compounds. பாக்டீரியா கார்பன் சைக்கிளில் இன்வால்வ் ஆயிருக்கு. இந்த கார்பன் சைக்கிளில் இந்த பாக்டீரியாவோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. பாக்டீரியா என்ன பண்ணுது, it decomposes dead plants and animal bodies. இறந்து போன பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல் பாடிஸை இது மக்க வைக்குது. ஆர்கானிக் காம்பவுண்டை இது மக்க வைக்குது. இது மூலயமா இது கார்பன் டை ஆக்சைடை லிபரேட் பண்ணும். இந்த கார்பன் டை ஆக்சைடு ஃபோட்டோசிந்தசிஸில் யூஸ் ஆகும். ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு இந்த கார்பன் டை ஆக்சைடு யூஸ் ஆகுது. ஸோ இப்படி தான் இந்த பாக்டீரியா கார்பன் சைக்கிளில் இன்வால்வ் ஆயிருக்கு. ஸோ இங்கே என்ன நமக்கு ஆன்சர் என்னது, digestion or breakdown of organic compound digestion or digest பண்ணுது or breakdown சிதைக்குது. Genes are packed into a bacterial chromosome by option A acidic protein, option B actin, option C histones, option D basic proteins. Bacterial cell is an exact example of prokaryotic cell. இதில் நியூக்ளியஸ் இருக்காது. இதோட ஜெனட்டிக் மெட்டீரியலை நம்ம நியூக்ளியாய்டு அப்படின்னு சொல்கிறோம். இந்த நியூக்ளியாய்டுக்கு நியூக்ளியர் என்வலப் இருக்காது. அது மட்டும் இல்லாமல் இந்த பாக்டீரியல் ஜீனோம் சர்க்குலராக இருக்கும். சரியா, இந்த பாக்டீரியல் ஜீனோம் சர்க்குலராக இருக்கும். செகண்ட் பாயிண்ட், அடுத்த பாயிண்ட் என்னென்னா பாக்டீரியல் டிஎன்ஏ எதால் உருவாக்கப்பட்டிருக்கும், ஆர்என்ஏ அண்ட் பாலியமைன்ஸால் உருவாக்கப்பட்டிருக்கும். இது ஒரு பேசிக் ப்ரோட்டீன்ஸ் மாதிரி தான் இது பிஹேவ் பண்ணும். பாக்டீரியல் டிஎன்ஏ எதால் உருவாக்கப்பட்டிருக்கும், ஆர்என்ஏஸ் அண்ட் பாலிஅமைன்ஸ்னால உருவாக்கப்பட்டிருக்கும். இது ஒரு பேசிக் ப்ரோட்டீன்ஸ் மாதிரி தான் பிஹேவ் பண்ணும். அப்படின்னு ஆன்சர் என்ன, ஜீன்ஸ் ஆர் பேக்ட் இன்டு எ பாக்டீரியல் குரோமோசோம் பை பேசிக் ப்ரோட்டீன். நெக்ஸ்ட் கொஷின், மோஸ்ட் ஆஃப் தி லைச்சன்ஸ், இங்கே என்ன கேட்டிருக்காங்க, மோஸ்ட் ஆஃப் தி லைச்சன்ஸ் பெரும்பான்மையான லைச்சன்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் ஆப்ஷன் ஏ green algae and ascomycetes, option B brown algae and higher plant, option C blue green algae and basidiomycetes, option D red algae and acidomycetes. உங்களுக்கு நல்லாவே தெரியும், lichens consist of fungal and algal compound. கரெக்டா? ஸோ இங்கே நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, மோஸ்ட் ஆஃப் தி லைச்சன்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு விஷயம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, there are two types of lichens. first one என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ascolichens and second one basidiolichens. இந்த first one பார்த்தீங்கன்னா அதில் ascolichensல என்ன இருக்கும், ascomycetes as a fungal component இருக்கும். ascomycetes is a fungal component இருக்கும். மோஸ்ட்லி ascomycetesல green algae தான் algal component இருக்கும் மோஸ்ட்லி. சரியா, சில ரேர் கேசஸில் வேறு சில ப்ளூ green algae மாதிரி வேறு சில algae algal component இருக்கும். பட் மோஸ்ட்லி என்ன இருக்கும், acidomycetes as a fungal component இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஆல்கல் காம்பவுண்டாக என்ன இருக்கும், க்ரீன் ஆல்கே ஆல்கல் காம்பவுண்டாக இருக்கும் மோஸ்ட் ஆஃப் தி கேசஸில். சரியா, viruses possess option A ribosomes to synthesis protein, option B organelle for its vital mechanism, option C either DNA or RNA, option D none of this. நிறைய தடவை பார்த்தாச்சுப்பா, வைரஸில்
ஒன்று டிஎன்ஏ ஆஸ் அ ஜெனட்டிக் மெட்டீரியலாக இருக்கணும், அப்படி இல்லை அப்படின்னா ஆர்என்ஏ ஆஸ் அ ஜெனட்டிக் மெட்டீரியலாக இருக்கணும். ரெண்டுமே ஜெனட்டிக் ஒரு வைரஸில் ஜெனட்டிக் மெட்டீரியலாக இருக்காது அப்படின்னா ஆன்சர் என்ன? எய்தர் டிஎன்ஏ ஆர் ஆர்என்ஏ. இந்த ஜெனட்டிக் மெட்டீரியலை சுற்றிலும் ஒரு புரோட்டீன் கோட் இருக்கும். இதை நம்ம கேப்சிட் அப்படின்னு சொல்கிறோம். கேப்சிட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் வைரல் என்வலப். நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் ஃப்ரீ லிவிங் ஏரோபிக் நான் ஃபோட்டோசிந்தட்டிக் நைட்ரஜன் ஃபிக்ஸிங் பாக்டீரியம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ நாஸ்டாக், ஆப்ஷன் பி ஆசோஸ்பிரில்லம், ஆப்ஷன் சி ரைசோபியம், ஆப்ஷன் டி அசிட்டோபாக்டர். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 4 ஆப்ஷனுமே நைட்ரஜன் ஃபிக்ஸிங் பாக்டீரியம் தான். ஸோ கொஞ்சம் யோசிச்சு பதில் எழுதணும். இந்த ரைசோபியமும் ஆசோஸ்பிரில்லமும் என்னது? இந்த ரெண்டுமே சிம்பயோட்டிக் அசோசியேஷனில் இருக்கிற நைட்ரஜன் ஃபிக்ஸிங் பாக்டீரியா. சரியா? நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த நாஸ்டாக்கும் அசிட்டோபாக்டர் இந்த ரெண்டும் ஃப்ரீ லிவிங் நைட்ரஜன் ஃபிக்ஸிங் பாக்டீரியா. ஆனால் இந்த நாஸ்டாக் இருக்குது பார்த்தீங்களா, இந்த நாஸ்டாக் ஃப்ரீ லிவிங் ஃபோட்டோசிந்தட்டிக் நைட்ரஜன் ஃபிக்ஸிங் பாக்டீரியா. அப்போ இந்த அசிட்டோபாக்டர் தான் யாரு? ஃப்ரீ லிவிங் ஏரோபிக் நான் ஃபோட்டோசிந்தட்டிக் நைட்ரஜன் ஃபிக்ஸிங் பாக்டீரியா. யாரு? இந்த ஆப்ஷன் டி. Next question, the site of respiration in bacteria is option A ribosome, option B microsome, option C episome, option D mesosome. இது நம்ம ஆல்ரெடி பார்த்த கொஸ்டின் தான். ஆப்ஷன் டி மீசோசோம். இந்த பாக்டீரியல் செல்ல இருக்கிற பிளாஸ்மா மெம்பரைன்ல தான் இந்த மீசோசோம் இருக்கும். இந்த மீசோசோம் ஆர் கான்ட்ராய்டு இதுதான் பாக்டீரியல் செல்லோட ரெஸ்பிரேட்டரி சைட். ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் இங்கே இந்த மீசோசோமில் தான் ரெஸ்பிரேட்டரி என்சைம்ஸ் இருக்கும். ரெஸ்பிரேட்டரி என்சைம் present in மீசோசோம். அப்போ பாக்டீரியல் செல்லில் இருக்கிற ரெஸ்பிரேட்டரி சைட் என்னது? மீசோசோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். தி ஹெரிடிட்டரி மெட்டீரியல் present in the bacterium E. coli is ஆல்ரெடி நம்ம பார்த்த கொஸ்டின் தான்ப்பா. டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ. ஸ்ட்ரைட்டாக சொல்லிடலாம். ஈகோலையில் இருக்கிற ஹெரிடிட்டரி மெட்டீரியல் டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ. இது சர்க்குலராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த டிஎன்ஏ மெட்டீரியல், இந்த டிஎன்ஏ இஸ் நாட் அசோசியேட்டட் வித் எனி histone proteins, not associated with any histone proteins. அதனால இதை நம்ம naked DNA அப்படின்னு சொல்லுவோம். naked DNA அப்படின்னு இதை சொல்லுவோம். ஈகோலையில் இருக்குது டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ. இது சர்க்குலராக இருக்கும். இந்த டிஎன்ஏ எந்த ஹிஸ்டோன் ப்ரோட்டீன்ஸ் கூடயும் அசோசியேட் ஆகிருக்காது. அதனால் இதை நம்ம naked டிஎன்ஏன்னு சொல்கிறோம். A few organisms are known to grow and multiply at temperatures of 100 to 100 degrees centigrade. They belong to option A thermophilic sulfur bacteria, option B hot spring blue green algae, option C methanogenic archaebacteria, option D marine archaebacteria. இதோட ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ thermophilic sulfur bacteria. இந்த thermophilic sulfur bacteria ஹீட் அண்ட் அசிட்டிக் என்விரான்மெண்ட்டில் ரொம்ப நல்லா வளரக்கூடியவை. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா தெர்மோஆசிடோஃபில்ஸ். நோட் பண்ணி வச்சுக்கோங்கப்பா. ஹாட் ஸ்ப்ரிங் ப்ளூ க்ரீன் ஆல்கையோட ஆப்டிமம் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அரௌண்ட் 45 டிகிரி சென்டிகிரேட். மேத்தனோஜெனிக் ஆர்கிபாக்டீரியாவோட அப்ராக்சிமேட் ஆப்டிமம் டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 35 to 40 டிகிரி சென்டிகிரேட். மெரைன் ஆர்கிபாக்டீரியாவோட ஆப்டிமம் டெம்பரேச்சர் ஃபார் க்ரோத் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 65 to 80 டிகிரி சென்டிகிரேட். இது எல்லாத்தையுமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். யூசீனியா ஃபார்ம்ஸ் யூரிடியா அண்ட் டீலியா ஸ்டேஜஸ் ஆன் வீட் லீவ்ஸ். இதுதான் கரெக்ட் ஆன்சர். What is the genetic material in influenza virus? Option A double helical DNA, option B RNA, option C single helix DNA,
ஆப்ஷன் டி none of these. இன்ஃப்ளூயன்சா வைரஸில் இருக்கிற ஜெனட்டிக் மெட்டீரியல் என்ன? RNA. RNA வைரஸோட பெஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா போலியோ வைரஸ், இன்ஃப்ளூயன்சா வைரஸ், TMV tobacco mosaic virus, foot and mouth disease virus. இது எல்லாமே RNA வைரஸஸோட எக்ஸாம்பிள்ஸ். இதை படித்து வச்சுக்கோங்க, பக்கத்தில் எழுதியும் வச்சுக்கோங்க. இந்த இன்ஃப்ளூயன்சா வைரஸில் இருக்க இந்த RNA சிங்கிள் ஸ்டாண்டர்டாக இருக்கும், சிங்கிள் ஸ்டாண்டர்ட் அண்ட் லீனியர். நோட் பண்ணி வச்சுக்கோங்கப்பா. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். Blue green algae are included in which of the following groups? Option A bryophytes, option B prokaryotes, option C protista, option D fungi. Blue green algae எதன் கீழே வருதுப்பா? ரொம்ப ஈஸியான கேள்வி. ஆப்ஷன் B prokaryotes. Blue green algae is a cyanobacterium. Cyanobacterium comes under prokaryotes. Acetobacter and Bacillus polymixa are the examples of option A pathogenic bacteria, option B decomposers, option C symbiotic nitrogen fixer, option D non-symbiotic nitrogen fixer. Already நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். Azobacter அப்படின்றது என்னது? It is a free living nitrogen fixing bacteria. Nitrogen fixing bacteria. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பாயிண்ட் என்னது? இட்ஸ் அ ஃப்ரீ லிவிங் நான் ஃபோட்டோசிந்தட்டிக் நைட்ரஜன் ஃபிக்ஸிங் பாக்டீரியா. இது நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். பெசிலஸ் பாலிமிக்ஸாவும் இட்ஸ் அ ஃப்ரீ லிவிங் நைட்ரஜன் ஃபிக்ஸிங் பாக்டீரியா. அப்போ இங்கே ஆன்சர் என்னவாக இருக்கும்? இங்கே ஃப்ரீ லிவிங்கிறது தரல, ஆனால் நான் சிம்பயாட்டிக்னு கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் இன்டெரக்டாக கொடுத்துருக்காங்க. நான் சிம்பயாட்டிக் நைட்ரஜன் ஃபிக்ஸிங் பாக்டீரியா. Next question. What are the sex organs provided in some bacteria? Option A sex pili, option B plasmid, option C circular DNA, option D gametes. Bacteriaல sexual reproduction நடக்கும்போது conjugation அப்படின்ற ப்ராசஸ் வரும். இந்த ப்ராசஸில் conjugation tube யார் ஃபார்ம் பண்ணுறா? இந்த பிள்ளை. அப்போ நம்ம கரெக்ட் ஆன்சர் என்ன? ஆப்ஷன் ஏ. இது வழியாக ஜெனட்டிக் மெட்டீரியல் ஒரு பாக்டீரியத்துலேருந்து இன்னொரு பாக்டீரியத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இந்த கான்ஜுகேஷன் டியூப் ஃபார்ம் பண்ணுறது பிள்ளை. பிள்ளை இஸ் கம்போஸ்ட் ஆஃப் ப்ரோட்டீன் கால்ட் பெல்லின். பெல்லின் அப்படின்ற ப்ரோட்டீனால் இந்த பிள்ளை உருவாக்கப்பட்டிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இங்கே இன்னொரு பாயிண்ட் நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த பிள்ளையோட அதர் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இது பாக்டீரியல் செல்லுக்கு ஒரு ஸ்டிக்கி ப்ராப்பர்ட்டி வந்து ப்ரொவைட் பண்ணுது. இதனால பாக்டீரியா ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது. அதாவது கிளப் ஃபார்மேஷனுக்கு இது உதவுது. இது பிள்ளை பற்றி. நெக்ஸ்ட் பிளாஸ்மிட் பற்றி தெரிஞ்சுக்கோங்க. பிளாஸ்மிட் இஸ் அ எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் டிஎன்ஏ. இந்த பிளாஸ்மிடில் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, plasmid is an extra chromosomal DNA. இதில் R factor or resistant factor இருக்கும். R factor or resistant factor இந்த plasmidல இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் fertility factorம் இருக்கும். fertility factorம் இந்த plasmidsல இருக்கும். நோட் பண்ணிக்கோங்கப்பா. R factor or resistant factor, இன்னொன்று fertility factor plasmidல இருக்கும். Which type of DNA is found in bacteria? Option A circular free DNA, option B membrane bound DNA, option C straight DNA, option D helical DNA. இங்கே என்ன கேட்டிருக்காங்க? பாக்டீரியாவோட டிஎன்ஏவோட டைப்பை பற்றி கேட்டிருக்காங்க. பாக்டீரியா இஸ் அ ப்ரோகேரியாட். பாக்டீரியாஸ் ஆர் ப்ரோகேரியாட்ஸ். இதில் நியூக்ளியஸ் ஆப்சண்டாக இருக்கும். இதில் நியூக்ளியாய்டு தான் இருக்கும், நியூக்ளியஸ் ஆப்சண்ட்டாக இருக்கும். நியூக்ளியாய்டுனா என்னப்பா? இட்ஸ் அ சர்க்குலர் சிங்கிள் மாலிக்யூல் ஆஃப் டிஎன்ஏ. இட்ஸ் அ சர்க்குலர் சிங்கிள் மாலிக்யூல் ஆஃப் டிஎன்ஏ. இதை நம்ம நியூக்ளியாய்டு அப்படின்னு சொல்கிறோம். ஆர்
chromatin body அப்படின்னு சொல்கிறோம். chromatin body or nucleoid. bacterial chromatin body or nucleoid இருக்கும். இப்போ நமக்கு இங்கே ஆன்சர் என்ன? circular free DNA. chromatin body is a circular single molecule of DNA. Next point, இன்னொரு பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. bacterial DNA is not associated with histone proteins. இதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. Next பார்க்க போகிறது, which one of the following statement about lichens is wrong? Option A, they grow very rapidly 2 cm per day. Option B, they show fungal and algal symbiotic relationships. Option C, some of its species are eaten by reindeers. Option D, these are pollution indicators. இங்கே லைச்சன்ஸை பற்றி தப்பான ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி பாருங்கள், சிம்பயோட்டிக் ரிலேஷன்ஷிப், இதுவும் கரெக்டு. ஃபங்கைக்கும் ஆல்கைக்கும் இடையில சிம்பயோட்டிக் ரிலேஷன்ஷிப் இருக்கும், இதுவும் கரெக்டு. இது பொல்யூஷன் இண்டிகேட்டர்ஸ், இதுவும் கரெக்டு. தி ஸ்பீசிஸ் ஆர் ஈட்டன் பை ரெண்டீஸ், இதுவும் கரெக்டு. இப்போ இங்கே தப்பான ஸ்டேட்மெண்ட் என்ன? ஆப்ஷன் ஏ. ஏன் அப்படின்னா இந்த லைச்சன்ஸ் க்ரோ வெரி ஸ்லோலிப்பா. Lichens grow very slowly. இது 0.5 mm to 500 mm per year. இவ்வளோ தான் இது வளரும். 0.5 mmலேருந்து 500 mm per year தான் இது வளரும். எவ்வளோ ஸ்லோவாக வளருதுன்னு பாருங்கள். The protists have option A, only free nucleic acid aggregates. Option B, membrane bound nucleoproteins lying embedded in the cytoplasm. Option C, gene containing nucleoproteins condensed together in loose mass. Option D, nucleoprotein in direct contact with the rest of the cell substance. Protistல eukaryotic cell ஓட features இருக்கும். இதில் நியூக்ளியஸ் ப்ரெசண்ட்டாக இருக்கும். செகண்ட் பாயிண்ட், இதில் மெம்ப்ரைன் பவுண்ட் ஆர்கனல்ஸ் ப்ரெசண்ட்டாக இருக்கும். மெம்ப்ரைன் பவுண்ட் ஆர்கனல்ஸ் லைக் மைட்டோகாண்ட்ரியா, குளோரோபிளாஸ்ட், கோல்கி பாடிஸ், எண்டோபிளாஸ்மிக் ரெக்டிகுலம், இது எல்லாமே புரோட்டிஸ்ட் செல்லில் காணப்படும். அது மட்டும் இல்லாமல் இதில் ஜெனட்டிக் மெட்டீரியலாக டிஎன்ஏ இருக்கும். இந்த டிஎன்ஏ which is enclosed by nuclear envelope. டிஎன்ஏவை சுற்றிலும் நியூக்ளியர் என்வலப் காணப்படும். இது எல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா. ஸோ இந்த பாயிண்ட்ஸ்லேருந்து நமக்கு ஆன்சர் கிடச்சிருச்சு. ஆப்ஷன் பி இஸ் தி ஆன்சர். மெம்ப்ரைன் பவுண்ட் நியூக்ளியோப்ரோட்டீன்ஸ் லைங் எம்பர்டட் இன் தி சைட்டோபிளாசம். இதுதான் கரெக்ட். ஓகேவா? புரோட்டிஸ்ட் செல்லில் நியூக்ளியஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மெம்ப்ரைன் பவுண்ட் ஆர்கனல்ஸால் மைட்டோகாண்ட்ரியா, குளோரோபிளாஸ்ட், கோல்கி apparatus, எண்டோபிளாஸ்மிக் ரெக்டிகுலம் இது எல்லாமே ப்ரெசென்ட் ஆகிருக்கும். புரோட்டிஸ்ட் செல்லில் ஜெனட்டிக் மெட்டீரியலாக டிஎன்ஏ இருக்கும். டிஎன்ஏ விச் இஸ் என்க்ளோஸ்டு பை நியூக்ளியர் என்வலப். சரியா? நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். Organisms which fix atmospheric nitrogen in the soil fall under the category of option A, bacteria, option B, green algae, option C, soil fungi, option D, mosses. ரொம்ப சிம்பிளான கொஷின்ப்பா. நம்ம ஈஸியாக சொல்லிடலாம் பாக்டீரியா அப்படின்னு. ஏன்னா நம்ம நிறைய சைனோ பாக்டீரியா பார்த்துருக்கோம். அது என்ன பண்ணும்? அட்மாஸ்பியரிக் நைட்ரஜனை சாயிலில் ஃபிக்ஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்துருந்தோம். ஸோ the answer is option A. A large number of organic compounds can be decomposed by option A, Azotobacter, option B, Hemolithotropes, option C, Mycoplasma, option D, Pseudomonas. என்ன கேட்டிருக்காங்க? லார்ஜ் நம்பர் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸை டீகம்போஸ் பண்ணுறது யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதோட ஆன்சர் ஆப்ஷன் பி, ஹீமோலித்தோட்ரோப்ஸ். நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். தி பிளாக் ரஸ்ட் ஆஃப் வீட் இஸ் அ ஃபங்கல் டிசீஸ் caused by option A, Albicocandida, option B, Puccinia graminis tritici, option C, Melamsora lini, option D, Claviceps purpura. இது நம்ம நிறைய தடவை பார்த்தாச்சு. ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி, Puccinia graminis
Tritici. Tobacco mosaic virus genes are option A single stranded RNA, option B double stranded DNA, option C proteinase, option D double stranded RNA. TMB virus oda structure பத்தி நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். It is a single stranded RNA. TMB is a RNA virus. அது மட்டும் இல்லாம இதுல capsomers கூட இருக்கும். சரியா? அப்ப நமக்கு இங்க ஆன்சர் என்ன? TMB is a single stranded RNA. Next question போலாம். Phylogenetic classification is one which is based on option A overall similarities, option B utilitarian system, option C habits of plants, option D common evolutionary descents. இதுவும் நம்ம நிறைய தடவை டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அப்ப ஆன்சர் என்ன? ஆப்ஷன் டி common evolutionary descents. Mycorrhiza is correctly described as option A parasitic association between roots and some fungi, option B symbiotic relationship between fungi and roots of some higher plants, option C symbiosis of algae and fungi, option D relation of ants with the stem of some trees. இதோட ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா mycorrhiza is correctly described as option B symbiotic relationship between fungi and roots of some higher plants. சில ஹையர் பிளான்ட்ஸில் ஃபங்கை சிம்பயோட்டிக் அசோசியேஷனில் வாழும். இந்த ஃபங்கை என்ன பண்ணும்? பிளான்ட்ஸில் இருந்து நியூட்ரிஷனை தான் உறிஞ்சிக்கும். பதிலாக இது ஹையர் பிளான்ட்ஸ்க்கு என்ன ஹெல்ப் பண்ணுது? இந்த ஹையர் பிளான்ட்ஸ் வாட்டர் அண்ட் மினரல்ஸை அப்சர்வ் பண்ணுறதுக்கான சர்ஃபேஸ் ஏரியாவை இந்த ஃபங்கை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது. ஃபங்கல் ஹைஃபேயை நம்ம மைக்கோரைசா அப்படின்னு சொல்கிறோம். இது ரெண்டு டைப்பாக இருக்குது. எக்டோமைக்கோரைசா அண்ட் எண்டோமைக்கோரைசா. இந்த மாதிரி ரெண்டு டைப் ஆஃப் மைக்கோரைசாஸ் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த கேள்வி போகலாம். தி டெய்ல்டு பாக்டீரியோபேஜஸ் ஆர் option A motile on surface of bacteria, option B non-motile, option C motile on surface of plant leaves, option D actively motile in water. இதோட கரெக்ட் ஆன்சர் என்ன? ஆப்ஷன் A motile on surface of bacteria. பாக்டீரியோபேஜோட டெய்ல் என்னென்ன வேலையெல்லாம் பார்க்குதுப்பா? இங்கே ஒரு பாக்டீரியா இருக்குது அப்படின்னா இங்கே ஒரு பாக்டீரியோபேஜ் இருக்குது. இதோட டெய்ல் இருக்கு இல்லையா, இது இந்த பாக்டீரியல் செல் ஹோஸ்ட் செல் கூட இந்த பாக்டீரியா பேஜை அட்டாச் பண்ண ஹெல்ப் பண்ணுது. ஃபார் அட்டாச்மெண்ட். இன்னொரு வேலை என்ன பண்ணுது? இந்த வைரல் ஜெனட்டிக் மெட்டீரியலை இந்த ஹோஸ்ட் செல்குள்ளே அனுப்புறதுக்கான பாதையை இது உருவாக்கி கொடுக்குது. பாக்டீரியோபேஜோட டெய்ல் என்ன பண்ணுது? which facilitates the entry of nucleic acid into the host cell. okay, previous questionல ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் மட்டும் எழுதிக்கோங்கப்பா. லீஃப் நாடியூல்ஸ்ல பிரசன்ட் ஆயிருக்கிற நைட்ரஜன் ஃபிக்ஸிங் பாக்டீரியாவுக்கு ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் நான் இங்கே சொல்கிறேன். அர்டீசியான்றது ஒரு நைட்ரஜன் ஃபிக்ஸிங் பாக்டீரியா which is present in leaf nodules. okay va. next question போலாம். Transduction in bacteria is mediated by A plasmid vectors, B phage vectors, option C cosmids, option D F factors. இது நமக்கு ரொம்ப நல்லா தெரியும். phage vectors. transductionனா நம்ம நிறைய தடவை பார்த்துட்டோம். ஜெனட்டிக் மெட்டீரியல் ஒரு பாக்டீரியாவிலேருந்து இன்னொரு பாக்டீரியாவுக்கு பாக்டீரியோபேஜ் மூலமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணப்படும். ஸோ ஆப்ஷன் ஆன்சர் என்ன இங்கே? ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். எ நான் ஃபோட்டோசிந்தட்டிக் ஏரோபிக் நைட்ரஜன் ஃபிக்ஸிங் சாயில் பாக்டீரியம். ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணது தான் அசிட்டோபாக்டர். அசிட்டோபாக்டர் தான் இட்ஸ் அ ஃப்ரீ லிவிங் நான் ஃபோட்டோசிந்தட்டிக் ஏரோபிக் நைட்ரஜன் ஃபிக்ஸிங் சாயில் பாக்டீரியம். ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த நைட்ரஜன் ஃபிக்ஸிங் பாக்டீரியாவுக்கு ஒரு டேபிளர் காலம் மாதிரி போட்டு தெளிவாக படித்து வச்சுக்கோங்க. ரிப்பீட்டடாக கொஷின்ஸ் வந்துக்கிட்டே இருக்கு. Mycorrhiza exhibits the phenomenon of
Option A parasitism, option B symbiosis, option C antagonism, option D endemism. நம்ம இப்போதான் டிஸ்கஸ் பண்ணி முடிச்சோம். Mycorrhiza is a symbiotic association between fungi and higher plants. அப்போ இங்கே ஆன்சர் என்ன? B symbiosis. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். Zygone stage of Plasmodium occurs in human cells. Option A erythrocytes, option B liver cells, option C erythrocytes and liver cells, option D erythrocytes, liver cells and spleen cells. மலேரியா பற்றின லெக்சர் கிளாஸ் நம்ம பிளேலிஸ்டில் இருக்குது. கிளாஸ் 12 NCERT பிளேலிஸ்டில் போய் பார்த்துக்கோங்க பார்க்காதவங்க மலேரியாவை பற்றி. இப்போ இங்கே ஆன்சர் என்ன? இந்த ஸ்டேஜ் எங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கும்? ஆர்பிசிலையும் லிவர் செல்லையும் இருக்கும். இஃப் ஆல் ponds and puddles are destroyed, the organism likely to be destroyed is option A Leishmania, option B Trypanosoma, option C Ascaris, option D Plasmodium. First Plasmodium பற்றி தெரிஞ்சுக்கலாம். Plasmodium is digenetic. அதாவது இதுக்கு ரெண்டு ஹோஸ்ட் இருக்கும். ஒன்று மஸ்கிட்டோ, இன்னொன்று ஹியூமன்ஸ். மஸ்கிட்டோ ஃபீமேல் அனாஃபிலஸ் மஸ்கிட்டோ. இதோட லைஃப் சைக்கிளில் ஏசெக்ஷுவல் ஃபேஸ் வந்துட்டு எங்கே நடக்கும்? ஹியூமன்ஸில் நடக்கும். செக்ஷுவல் ஃபேஸ் ஆஃப் பிளாஸ்மோடியம் எங்கே நடக்கும்? மஸ்கிட்டோவில் நடக்கும். பிளாஸ்மோடியத்தோட லைஃப் சைக்கிளில் செக்ஷுவல் ஃபேஸ் மஸ்கிட்டோவில் நடக்கும், ஏசெக்ஷுவல் ஃபேஸ் ஹியூமன்ஸில் நடக்கும் இல்லையா? இப்போது இந்த குளம் குட்டைகளில் தான் இந்த மஸ்கிட்டோஸ் ப்ரீட் பண்ணும். இந்த குளம் குட்டைகளில் தான் மஸ்கிட்டோஸ் ப்ரீட் பண்ணும். இந்த குளம் குட்டைகள் அழிக்கப்படும் போது என்ன ஆகும்? மஸ்கிட்டோஸும் அழிக்கப்படுது. இந்த மஸ்கிட்டோஸ் அழிக்கப்படுறதுனால இந்த பிளாஸ்மோடியமும் அழிக்கப்படுது. அப்போது இங்கே ஆன்சர் என்ன? ஆப்ஷன் டி இஸ் தி ஆன்சர். குளம் குட்டைகள் அழிக்கப்படுவதனால் பிளாஸ்மோடியமும் அழிக்கப்படும். நெக்ஸ்ட் கொஷின். Genophore or bacterial genome or nucleoid is made up of option A histones and non-histones, option B RNA and histones, option C a single double stranded DNA, option D a single stranded DNA. இது நம்ம நிறைய தடவை டிஸ்கஸ் பண்ணியாச்சு. பாக்டீரியல் ஜீனோம்னாலும் நியூக்ளியாய்னாலும் ஜீனோஃபோர்னாலும் ஒன்று தான். இது எப்படி இருக்கும்? a single circular double stranded DNA-வாக இருக்கும். நம்ம நிறைய தடவை பார்த்தாச்சுப்பா. பாக்டீரியாவில் ட்ரூ நியூக்ளியஸ் இருக்காது, நியூக்ளியாய்டு ப்ரெசண்ட்டாக இருக்கும் அப்படின்னு. Plasmodium, the malarial parasite, belongs to class option A Sarcodina, option B Ciliata, option C Sporozoa, option D Dinophyceae. இதோட ஆன்சர் என்னப்பா? ஆப்ஷன் சி ஸ்போரோசோவா. பிளாஸ்மோடியம்ன்றது ஒரு மலேரியல் பேரசைட். இதோட கிளாஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. which belongs to the class Sporozoa. Okay. Next question போலாம். Amoebiasis is prevented by option A eating balanced food, option B eating plenty of fruits, option C drinking boiled water, option D using mosquito nets. Amoebiasis வீடியோ பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. அந்த லெக்சர் கிளாஸ் பிளேலிஸ்டில் இருக்குது. கிளாஸ் 12 NCERT பிளேலிஸ்டில் இருக்கும், பார்த்துக்கோங்க. Amoebiasis எப்படியெல்லாம் பரவுது அப்படின்னு நான் இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன். கண்டாமினேட்டட் water and food. Contaminated water and food மூலமா amoebiasis பரவுது. அப்போது amoebiasis வராமல் நம்ம எப்படி தடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா காய்ச்சின நீரை குடிக்கிறது மூலமா amoebiasis வராமல் நம்ம பாதுகாத்துக்கலாம். Select the wrong statement. Pseudopodia or locomotory and feeding structure in sporozoan. ஸ்போரோசோனில் சூடோபோடியா அப்படின்றது லோகோமோட்ரி ஆர்கன் தான், ஆனால் ஃபீடிங் ஸ்ட்ரக்சர் கிடையாது. இது ஒரு ராங்கான ஸ்டேட்மெண்ட். இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? ராங்கான ஸ்டேட்மெண்ட்டை தான் சூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்படின்னு நம்ம ஆன்சர் என்ன? ஆப்ஷன் ஏ. மீதி ஆப்ஷன்ஸ்லாம் கரெக்ட் தான்ப்பா.
ஃபங்கை அண்ட் பிளான்டனை கிங்டத்தோட எல்லா மெம்பர்ஸ்க்கும் செல்வால் இருக்கும். எஸ். அதுக்கப்புறமா எல்லா கிங்டம்லையும் செல்வாலில் செல்ல மைட்டோகாண்ட்ரியா இருக்கும். ஆனால் மொனீரா அப்படின்ற கிங்டமோட மெம்பர்ஸ்க்கு மைட்டோகாண்ட்ரியா இருக்காது. ஏன் அப்படின்னா மொனீரா கிங்டம்க்கு கீழே வர மெம்பர்ஸ் எல்லாமே ப்ரோகேரியாட்ஸ்க்கு ட்ரூ நியூக்ளியஸும் இருக்காது, மெம்பரைன் பவுண்ட் ஆர்கனல்ஸும் செல் ஆர்கனல்ஸும் இருக்காது. ஸோ நெக்ஸ்ட் கொஷின், ஆர்கானிசம்ஸ் விச் ஆர் இண்டிகேட்டர் ஆஃப் SO2 pollution of air. Option A mosses, option B lichens, option C mushroom, option D puffballs. இதோட ஆன்சர் என்னப்பா? ஆப்ஷன் டி லைச்சன்ஸ். ஏன் அப்படின்னா லைச்சன்ஸ் எப்பொழுதும் பொல்யூஷன் ஃப்ரீ என்விரான்மெண்ட்டில் தான் வாழ ப்ரிஃபர் பண்ணும். பொல்யூஷன் இருக்கக்கூடாது லைச்சன்ஸ் க்ரோ ஆகிறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த லைச்சன்ஸ் ஆர் வெரி சென்சிட்டிவ் டு சல்ஃபர் டை ஆக்சைடு பொல்யூஷன். காற்றில் சல்ஃபர் டை ஆக்சைடு பொல்யூஷன் ஏற்படும் போது சாகிறது இந்த லைச்சன்ஸ் ஆர்கானிசமாக தான் இருக்கும். சரியா? அதனால தான் நம்ம லைச்சன்ஸை சல்ஃபர் டை ஆக்சைடு பொல்யூஷனோட இண்டிகேட்டர் அப்படின்னு சொல்கிறோம். An important criteria for modern day classification is option A resembles in morphology, option B anatomical and physiological traits, option C breeding habits, option D presence or absence of notochord. இதோட ஆன்சர் என்ன? நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஆப்ஷன் பி anatomical and physiological traits. Next question போலாம். In amoeba and paramecium osmoregulation occurs through option A pseudopodia, option B nucleus, option C contractile vacuole, option D general surface. paramecium and amoeba osmoregulation எது வழியா நடக்குது? contractile vacuole மூலமா. பாராமிஷியத்தில் பார்த்தீங்கன்னா 2 கான்ட்ராக்டில் வேக்யூல் இருக்கும். ஒன்று ஆன்டீரியர் எண்ட்லேயும் இன்னொன்று போஸ்டீரியர் எண்ட்லேயும் இருக்கும். இந்த கான்ட்ராக்டிவ் வேக்யூலோட முக்கியமான வேலை என்ன? செல்லோட வாட்டர் பேலன்ஸை மெயின்டைன் பண்ணுறது. இந்த கான்ட்ராக்டில் வேக்யூலை சுற்றிலும் 5லிருந்து 12 ரேடியல் கெனால்ஸ் இருக்கும். சைட்டோபிளாசத்தில் இருக்கிற இந்த எக்ஸஸ் வாட்டர் என்னாகும்? ரேடியல் கெனால் வழியாக கான்ட்ராக்டில் வேக்யூலை அடையுது. அதுக்கப்புறமா இந்த கான்ட்ராக்டில் வேக்யூல் எக்ஸ்பெல்ஸ் வாட்டர் அவுட் சைட் தி பாடி. ஓகேவா? இந்த கான்ட்ராக்டில் வேக்யூலோட 2 முக்கியமான வேலை என்ன? ஆஸ்மோ ரெகுலேஷன் அண்ட் எக்ஸ்க்ரீட்டரி ஆக்டிவிட்டி ஆஃப் தி அனிமல். ஆஸ்மோ ரெகுலேஷனும் அண்ட் எக்ஸ்க்ரீட்டரி ஆக்டிவிட்டி, இந்த 2ம் தான் கான்ட்ராக்டில் வேக்யூலோட முக்கியமான வேலை. பாராமீசியத்தில் 2 கான்ட்ராக்டில் வேக்யூல் இருக்கும். அமீபால 1 கான்ட்ராக்டில் வேக்யூல் ப்ரெசென்ட்டாக இருக்கும். African sleeping sickness is due to option A Plasmodium vivax transmitted by CC fly, option B Trypanosoma levis transmitted by bedbug, option C Trypanosoma gambinis transmitted by Glossina palpalis, option D Entamoeba gingivalis spread by housefly. The answer is option C Trypanosoma gambinis transmitted by Glossina palpalis. இதுதான் இதோட ஆன்சர். ஆஃப்ரிக்கன் ஸ்லீப்பிங் சிக்னஸ்க்கு இன்னொரு பேர் இருக்குது, அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ட்ரைபனோசோமியாசிஸ். ஆஃப்ரிக்கன் ஸ்லீப்பிங் சிக்னஸோட இன்னொரு பேர். நெக்ஸ்ட் கொஷின், malignant tertian malarial parasite belongs to class option A Plasmodium falciparum, option B Plasmodium vivax, option C Plasmodium ovale, option D Plasmodium malariae. தெரிஞ்ச ஆன்சர் தான் Plasmodium falciparum. அதே மாதிரி Plasmodium vivax cause benign tertian malaria. Plasmodium malariae cause quadrant malaria. Okay. Who discovered Plasmodium in RBC of human beings? Option A Ronald Ross, option B Mendel, option C Leveran, option D Stephen. இதோட ஆன்சர் என்னப்பா? ஆப்ஷன் சி லெவரன். இவர் தான் மலேரியா, அதாவது மலேரியல் பேரசைட்டான இந்த புரோட்டோசோன் பேரசைட்டான இந்த பிளாஸ்மோடியம்
ஆர்பிசியில் ஹியூமன்ஸோட ஆர்பிசியில் இருக்குன்றதை டிஸ்கவர் பண்ணார். இதுக்காக இவருக்கு நோபல் ப்ரைஸும் தந்தாங்க. இந்த இயர் இவருக்கு நோபல் ப்ரைஸ் தந்த இயர் 1907. இயர்லாம் மனப்பாடம் பண்ண தேவையில்லைப்பா, ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்கிறேன். இவர் இந்த டிஸ்கவரியை எப்போ பண்ணார் அப்படின்னா 1880. ஆப்ஷன் ஏ பார்த்தீங்கன்னா ரொனால்ட் ரோஸ். இவங்க இந்தியன் ஆர்மியில் வேலை பார்த்த டாக்டர். இவங்க என்ன கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா மஸ்கிட்டோ, ஃபீமேல் அனாஃபிலஸ் மஸ்கிட்டோவால் இந்த பிளாஸ்மோடியம் டிரான்ஸ்மிட் ஆகுது அப்படின்றத கண்டுபிடிச்சாரு. இதுக்காக இவருக்கும் நோபல் ப்ரைஸ் தந்தாங்க. 1902 ரொனால்ட் ரோஸ்க்கு இந்த கண்டுபிடிப்புக்காக நோபல் ப்ரைஸ் தந்தாங்க. நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். நேம் தி ஆர்கானிசம்ஸ் விச் டூ நாட் ட்ரைவ் எனர்ஜி டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி ஃப்ரம் சன். இது ஈஸியான கேள்விதான்ப்பா. ஆப்ஷன் ஏ ஹீமோசிந்தட்டிக் பாக்டீரியா, ஆப்ஷன் பி பேத்தோஜெனிக் பாக்டீரியா, ஆப்ஷன் சி சிம்பயாட்டிக் பாக்டீரியா, ஆப்ஷன் டி மோல்ட். ஈஸியாக சொல்லிடலாம், ஹீமோசிந்தட்டிக் பாக்டீரியா. Escherichia coli is used extensively in biological research as it is option A easily cultured, option B easily available, option C easy to handle, option D easily multiplied in host. ஈகோலையை நம்மளால் லெபார்ட்டரியில் எந்த ஒரு மீடியத்துலையும் ஈஸியாக வளர்க்க முடியும். ஈஸிலி கல்ச்சர்டு, ஈஸியாக நம்மளால் கல்ச்சர் பண்ண முடியும். ஈகோலை பற்றி எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. ஈகோலை ஹியூமன்ஸோட இன்டெஸ்டைனில் இருக்கும், மனிதர்களின் குடலில் இது ப்ரெசண்ட் ஆகிருக்கும். இது விட்டமின் கே அண்ட் பி, விட்டமின் கே அண்ட் பியை சிந்தசைஸ் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் ஃபுட்டை ஃபர்மெண்ட் பண்ணுறதுக்கும் இந்த ஈகோலை ஹெல்ப் பண்ணுது. இதெல்லாம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஷின். தி பார்ட் ஆஃப் லைஃப் சைக்கிள் ஆஃப் மலேரியல் பேரசைட் பிளாஸ்மோடியம் விவாக்ஸ் that is passed in female anaphylaxis is option A sexual cycle, option B pre-erythrocytic zygogony, option C exoerythrocytic zygogony, option D post-erythrocytic zygogony. இப்போ இந்த 4 ஆப்ஷன்ஸில் இந்த 3 ஆப்ஷன்ஸுமே எங்கே வரும்? asexual phase of plasmodium. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், பிளாஸ்மோடியத்துக்கு 2 ஹோஸ்ட் இருக்காங்க. ஒன்று மஸ்கிட்டோ இஸ் அ டெஃபினட்டிவ் ஹோஸ்ட். இன்னொன்று யார்? ஹியூமன்ஸில் ஏசெக்ஷுவல் ஃபேஸ் தான் நடக்கும்னு சொல்லியிருந்தேன். மஸ்கிட்டோவில் செக்ஷுவல் ஃபேஸ் நடக்கும். செக்ஷுவல் சைக்கிள் ஆஃப் பிளாஸ்மோடியம் விவாக்ஸ் எங்கே நடக்கும்? மஸ்கிட்டோவில். அதாவது இங்கே ஆன்சர் என்ன? செக்ஷுவல் சைக்கிள். இங்கே என்ன கேட்டிருக்காங்க? செக்ஷுவல் சைக்கிள் ஃபீமேல் அனாஃபிலஸ் மஸ்கிட்டோவில் நடக்கும். Which is true about trypanosoma? Option A polymorphic, option B monogenetic, option C facultative parasite, option D non-pathogenic. இதோட ஆன்சர்னா ஆப்ஷன் ஏ பாலிமார்பிக். ட்ரிப்பனோசோமா வந்து ஒன்றுக்கும் மேற்பட்ட உருவங்கள் இருக்கும். அதோட ஃபார்ம்ஸ் பார்த்துடலாம். இதுக்கு நிறைய ஃபார்ம்ஸ் இருக்கும். இதோட ஃபார்ம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் லிஷ்மானியல் ரவுண்ட் ஆர் ஓவல் ஃபார்ம். செகண்ட் ஒன் லெப்டோமோனாட். இதோட பாடி எலாங்கேட்டடாக இருக்கும். நியூக்ளியஸ் பெருசாக இருக்கும். ஃப்ளஜெல்லா குட்டியாக இருக்கும். பிளெபனோபிளாஸ்ட் அண்ட் கைனட்டோபிளாஸ்ட் ஆன்டீரியராக லொக்கேட் ஆகிருக்கும். தேர்ட் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ட்ரிதீடியால். இதோட பாடி எலாங்கேட்டடாக இருக்கும். பிளெபரோபிளாஸ்ட் அண்ட் கைனட்டோபிளாஸ்ட் இங்கே இருக்கும். placed immediately anterior to the nucleus. nucleus இங்கே இருக்குன்னா அதுக்கு immediately anterior to the nucleus இது present ஆயிருக்கும். எது? இந்த பிளெபனோபிளாஸ்டும் கைனட்டோபிளாஸ்டும். நெக்ஸ்ட் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ட்ரைபனோசோமாய்டு. இந்த ஃபார்மில்
பாடி எலாங்கேட்டாக இருக்கும், பாடி எலாங்கேட்டடாக இருக்கும் அண்ட் ஸ்லெண்டராகவும் இருக்கும். ட்ரிபனோசோமா பற்றி இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. இது டைஜெனட்டிக், அதாவது இதோட லைஃப் சைக்கிளை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 2 ஹோஸ்ட் தேவைப்படும். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு ஆப்ளிகேட் பேராசைட். ட்ரிபனோசோமா இஸ் அ ஆப்ளிகேட் பேராசைட். ஆப்ளிகேட் பேராசைட்னா என்ன? இது உயிர் வாழ்வதற்கும் இனப்பெருக்கம் செய்வதற்கும் ஒரு ஹோஸ்ட் செல் இதுக்கு தேவைப்படும். சரியா? அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரிபனோசைட் பேத்தோஜெனிக், நோயை உற்பத்தி பண்ணுற ஒரு ஆர்கானிசம். ஓகே, இதெல்லாம் தான் இப்போ எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் உங்கள் புக்கில் ரெஃபர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன் இன் பாராமீஷியம் இஸ் கண்டைன்ட் இன் ஆப்ஷன் ஏ micronucleus, option B macronucleus, option C both micronucleus and macronucleus, option D mitochondria. பாராமீசியமில் ஜெனட்டிக் மெட்டீரியல் எதில் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2லையுமே இருக்கும், மைக்ரோநியூக்ளியஸ்லையும் இருக்கும், மேக்ரோநியூக்ளியஸ்லையும் இருக்கும். மேக்ரோநியூக்ளியஸ் controls metabolism. இந்த micronucleus which controls reproductive functionல இன்வால்வ் ஆகிருக்கும். இதில் ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன் இருக்கும். மைக்ரோநியூக்ளியஸில் ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன் இருக்கும். அதனால் இது நம்ம என்ன சொல்கிறோம்? ரீப்ரொடக்டிவ் நியூக்ளியஸ்னு சொல்கிறோம். ஸோ மைக்ரோநியூக்ளியஸோட இன்னொரு பேர் என்னன்னு கேட்டாலும் நீங்கள் உங்களுக்கு சொல்ல தெரியணும், ரீப்ரொடக்டிவ் நியூக்ளியஸ். மேக்ரோநியூக்ளியஸ் வந்துட்டு எதை கண்ட்ரோல் பண்ணுது? மெட்டபாலிசத்தை கண்ட்ரோல் பண்ணுது, சச் அஸ் ஃபீடிங், மெயின்டெனன்ஸ், இது மாதிரி மெட்டபாலிசத்தை கண்ட்ரோல் பண்ணுது மேக்ரோநியூக்ளியஸ். Micronucleus is a reproductive nucleus. Infective stage of malarial parasite Plasmodium that enters human body is option A merozoite, option B sporozoite, option C trophozoite, option D minute form. இதர் ஆன்சர் என்னப்பா? ஆப்ஷன் பி ஸ்போரோசாய்ட். ரிப்பீட்டர்ஸ் ஃபார் நீட் உங்களுக்கு இந்த மாதிரி எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் தேவையில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா எக்ஸ்ப்ளனேஷன்ஸை ஸ்கிப் பண்ணிவிட்டு கொஷின் அண்ட் ஆன்சர்ஸை மட்டும் நீங்கள் பார்த்துட்டு போகலாம். பட் ஃப்ரெஷர்ஸ் மோஸ்ட்லி நான் சஜஸ்ட் பண்ணுறது என்ன அப்படின்னா, ஃப்ரெஷர்ஸ் கண்டிப்பாக எக்ஸ்ப்ளனேஷன்ஸும் சேர்த்து பாருங்கப்பா. இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரிப்பீட்டர்ஸும் உங்களுக்கு அது உங்களோட இஷ்டம், பார்க்கணும்னா பார்க்கலாம், இல்லை டைம் வேஸ்ட் ஆகுது இன்னும் கொஞ்சம் நீங்கள் ரிவைஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணிவிட்டு கூட போகலாம். இதில் எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்தீங்க அப்படின்னா, இன்ஃபெக்டிவ் ஸ்டேஜான இந்த ஸ்போரோசைட் ஃபீமேல் அனாஃபிலஸ் மஸ்கிட்டோவோட சலைவரி கிளாண்டில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். மஸ்கிட்டோ மனிதர்களை கடிக்கிறது மூலியமாக இந்த ஸ்போரோசைட் ஹியூமன் பீயிங்ஸ்குள்ளே என்ட்ராகும். இந்த ஸ்போரோசைட்டு இது சிக்கல் ஷேப்பாக இருக்கும். இதோட ஷேப் சிக்கல் ஷேப். இதில் எலாஸ்டிக் பெடிசல் இருக்கும், சைட்டோபிளாசம் இருக்கும், அதுக்கப்புறம் நியூக்ளியஸும் இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். தி மெயின் டிஃப்ரென்ஸ் இன் கிராம் பாசிட்டிவ் அண்ட் கிராம் நெகட்டிவ் பாக்டீரியா ரிசைட்ஸ் இன் தயர் ஆப்ஷன் ஏ செல் வால், ஆப்ஷன் பி செல் மெம்பரைன், ஆப்ஷன் சி சைட்டோபிளாசம், ஆப்ஷன் டி ஃப்ளஜெல்லா. இதோட எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம பார்த்துட்டோம், பட் இருந்தாலும் சொல்கிறேன். கிறிஸ்டியன் கிராம் அப்படின்றவர் பாக்டீரியாஸை 2 விதமாக பிரித்தார். ஒன்று கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியா அண்ட் கிராம் நெகட்டிவ் பாக்டீரியான்னு 2 டைப்ஸாக பாக்டீரியாஸை பிரித்தார். யார் பிரித்தாங்க? டேனிஷ் பாக்டீரியாலஜிஸ்ட் கிறிஸ்டியன் கிராம் அப்படின்றவர். இவர் கிராம் ஸ்டெயின் எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணி இந்த மாதிரி 2 விதமாக பிரித்தார். எதை பேஸ் பண்ணி அப்படின்னா செல்வாலை பொறுத்து. ஓகேவா? கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியாவில் செல்வால் திக்கானதாக இருக்கும், கிராம் நெகட்டிவ் பாக்டீரியாவில் செல்வால் தின்னாக இருக்கும். இன்னும் நிறைய எக்ஸ்ப்ளனேஷன் ப்ரீவியஸ் கொஷினில் பார்த்துருக்கோம், அதையும் நோட் பண்ணிக்கோங்க. விச் ஒன் பிலாங் டு மொனீரா? ஆப்ஷன் ஏ அமீபா, ஆப்ஷன் பி ஈச்சரியா, ஆப்ஷன் சி ஜெலிடியம், ஆப்ஷன் டி ஸ்பைரோகைரா. நிறைய தடவை டிஸ்கஸ் பண்ண கொஷின் தான்ப்பா. ஆப்ஷன் பி ஈகோலை. ஈச்சரியா இது நம்ம மொனீரா அப்படின்ற கிங்டமுக்கு கீழே பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஷின். அப்சர்வ்டிவ் ஹெட்ரோட்ரோபிக் நியூட்ரிஷன் இஸ் எக்ஸிபிட்டட் பை
Option A, algae. Option B, fungi. Option C, bryophytes. Option D, pteridophytes. The answer option B, fungi. Fungi ல தான் absorptive heterotrophic nutrition பார்க்கலாம். System of classification used by Linnaeus was option A, natural system. Option B, artificial system. Option C, phylogenetic system. Option D, asexual system. The answer என்னப்பா option B, artificial system. லினேயஸ் தான் ஃபர்ஸ்ட் ஆர்டிஃபிஷியல் சிஸ்டத்தை கொண்டு வந்தார். இவர் எதை பேஸ் பண்ணி கிளாஸிஃபை பண்ணார் அப்படின்னா செக்ஷுவல் கேரக்டர்ஸை பொறுத்து இவர் கிளாஸிஃபை பண்ணார். செக்ஷுவல் கேரக்டர்ஸ் லைக் மொனீஷியா, மொனாண்ட்ரியா, டயாண்ட்ரியா, பாலியாண்ட்ரியா, இந்த மாதிரி நிறைய செக்ஷுவல் கேரக்டர்ஸை பொறுத்து இவர் இதை கிளாஸிஃபை பண்ணார். இதை நம்ம செக்ஷுவல் சிஸ்டம் ஆஃப் பிளான்ட் கிளாஸிஃபிகேஷன்னு சொல்கிறோம். Sexual system of plant classification. Sexual system of plant classification அப்படின்னு சொல்கிறோம். ஆர்டிஃபிஷியல் சிஸ்டத்தோட இன்னொரு பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க, சரியா? நெக்ஸ்ட் கொஷினும் அதே தான். ஆர்டிஃபிஷியல் சிஸ்டம் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன் வாஸ் ஃபர்ஸ்ட் யூஸ்டு பை லினேயஸ், சரியா? இவர் he classified on the basis of number, size, union of sex organs. Of course செக்ஷுவல் கேரக்டர்ஸை பொறுத்து இவர் கிளாஸிஃபை பண்ணார். Which among the following is not a prokaryote கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ சாக்ரோமைசிஸ், ஆப்ஷன் பி மைக்கோபாக்டீரியம், ஆப்ஷன் சி நாஸ்டாக், ஆப்ஷன் டி ஆஸ்ட்ரலேரியா. இந்த பிசிடி இந்த 3 ஆப்ஷன்ஸுமே which come under, இந்த 3மே பாக்டீரியா தான், which is come under the kingdom called Monera. இந்த 3மே மொனீரா அப்படின்ற கிங்டம்க்கு கீழே தான் வருது. மொனீராவில் நம்ம ப்ரோகேரியாட்ஸ் தான் இருக்கும். அப்படின்னா இங்கே ஆன்சர் என்ன? ஆப்ஷன் ஏ, இட்ஸ் நாட் அ ப்ரோகேரியாட். சாக்ரோமைசிஸ் இஸ் நாட் அ ப்ரோகேரியாட். சாக்ரோமைசிஸ்ன்றது இட்ஸ் அ யூனிசெல்லுலர் ஃபங்கை. நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் இன்கரெக்ட்? ஈஸ்ட் ஹாவ் ஃபிலமெண்டேனியஸ் பாடி வித் லாங் த்ரெட் லைக் ஹைஃபைன் கொடுத்துருக்காங்க. இது தப்பான ஸ்டேட்மெண்ட். ஈஸ்ட் இஸ் அ யூனிசெல்லுலர் ஃபங்கை, ஓகேவா? அதனால் இது தப்பான ஸ்டேட்மெண்ட். காலம் 1ஓட காலம் 2 மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. சாஃப்ரோஃபைட்டுக்கு இங்கே என்ன வரும்? டீகம்போஷன் ஆஃப் டெட் ஆர்கானிக் மெட்டீரியல்ஸ் வரும். பேராசைட்டுக்கு இங்கே என்ன வரும்? லிவிங் ஆன் லிவிங் பிளான்ட்ஸ் ஆர் அனிமல்ஸ். லைச்சன்ஸ்க்கு என்ன வரும்? இட்ஸ் a symbiotic association of algae and fungi. Mycorrhiza, symbiotic association of fungi with plant roots. அப்போ நமக்கு ஆன்சர் என்னது இங்கே? ஆப்ஷன் டி 2, 1, 3, 4. Which of the following organisms are known as chief producers in ocean? நம்ம இதை ஆல்ரெடி இதுக்கு முன்னாடியே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம்ப்பா. ஆப்ஷன் பி diatoms. Next question. Ciliates differ from all other protozoans in option A, using flagella for locomotion. Yes, இந்த ப்ராப்பர்ட்டி இந்த ciliates-லையும் இருக்கும், protozoans-லையும் இருக்கும். Option B, have a contractile vacuole for removing excess water. Contractile vacuole ciliates-லையும் இருக்கும், protozoan-லையும் இருக்கும். Option C, using pseudopodia for capturing prey. Yes, இதுவும் ciliates-லையும் பார்க்கலாம், protozoan-லையும் நம்ம பார்க்க முடியும். Option D பார்த்தீங்கன்னா having 2 types of nuclei. இது நம்ம ciliates-ல மட்டும்தான் பார்க்க முடியும், protozoan-ல பார்க்க முடியாது. After karyogamy followed by meiosis, spores are produced exogenously in option A, Neurospora, option B, Alternaria, option C, Agaricus, option D, Saccharomyces. Neurosporaன்றது என்னதுப்பா? இது ஒரு Ascomycetes. Alternariaன்றது Deuteromycetes. Option C, Agaricusன்றது என்னது? Basidiomycetes. Basidiomycetesல மட்டும்தான் செக்ஷுவல் ஸ்போர் ஃபார்ம் ஆகும். அப்படின்னா இங்கே ஆன்சர் என்னது? Agaricus. நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் இன்கரெக்ட்? ஆப்ஷன் ஏ, இங்கே இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்க, கவனிங்க. ஆப்ஷன் ஏ, பீரியான்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் அப்நார்மல் ஃபோல்டட் ப்ரோட்டீன்ஸ். இது கரெக்டான ஸ்டேட்மெண்ட். வைரஸ் லேக் அ ப்ரோட்டீன் கோட். இதுவும் கரெக்டான ஸ்டேட்மெண்ட். வைரஸஸ் ஆர் ஆப்ளிகேட் பாராசைட். எஸ், இதுவும் கரெக்டான ஸ்டேட்மெண்ட். அப்போ இங்கே தப்பான ஸ்டேட்மெண்ட் என்ன? இன்ஃபெக்டிவ் கான்ஸ்டுவன்ட் இன் வைரஸஸ் இஸ் தி ப்ரோட்டீன் கோட்னு கொடுத்துருக்காங்க. இங்கே ப்ரோட்டீன் கோட்
கான்செப்ட்ன்றது வராது. ஏன்னா இன்ஃபெக்டிவ் கான்ஸ்டுவன்ட் இன் வைரஸ் என்னது, அதோட ஜெனட்டிக் மெட்டீரியல் ஒன்று டிஎன்ஏவாக இருக்கணும், அப்படி இல்லைன்னா ஆர்என்ஏவாக இருக்கணும். அப்போ நம்மளோட ஆப்ஷன் என்ன இங்க, ஆப்ஷன் டி. உங்களோட ஆன்சர் ஆப்ஷன் டி. Prions consist of abnormally folded protein. இது கரெக்ட். Prionsன்றது அப்நார்மலாக ஃபோல்ட் ஆகிருக்கிற ப்ரோட்டீன். வைரோயிட்ஸ்க்கு ப்ரோட்டீன் கோட் கிடையாது. வைரஸஸ் ஆர் ஆப்ளிகேட் பேரசைட். எஸ், வைரஸஸ்க்கு ஹோஸ்ட் செல் வேணும் அது உயிர் வாழ்கிறதுக்கு. நீட் ஃப்ரெஷர்ஸ்க்கு நான் சொல்லிக்கிறது என்ன அப்படின்னா, டைம் மேனேஜ்மெண்ட்டில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கப்பா. ஏன்னா எக்ஸாம் ஹாலில் உங்களுக்கு நிறைய கான்செப்ட் தெரிஞ்சிருந்தாலும் அதை நீங்கள் ரொம்ப நேரம் டைம் எடுத்து யோசிச்சுக்கிட்டே உட்காந்துருந்தீங்க அப்படின்னா டைம் போயிட்டே இருக்கும். அதனால நிறைய கொஷின் பேப்பர் சால்வ் பண்ணி பழகுங்க. நீங்களாவே ஒரு கொஷின் பேப்பர் ஜெராக்ஸ் எடுத்தோ, இந்த மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரோ, இல்லை வேறு ஏதாவது மார்க் டெஸ்ட்டோ நீங்கள் எடுத்து சால்வ் பண்ணி பழகுங்க. டயத்துக்குள்ளே அந்த கொஷின் பேப்பரை முடிக்க பழகிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணியிருந்தால் தான் நான் அடுத்து வர லெக்சர் கிளாஸஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நான் ஆசைப்பட்றேன். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம சேனலை பற்றியே தெரில. அது ஏன்னா முக்கால்வாசி நம்ம சேனல் ப்ளே ஆகிறது அதர் கண்ட்ரீஸில் தான். யூடியூப் வந்துட்டு தமிழ்நாட்டுக்குள்ளே நம்ம சேனலை வந்துட்டு ரெக்கமெண்ட் பண்ணுறது ரொம்பவே கம்மியாக இருக்குது. ஸோ உங்களால் முடிஞ்ச வரையும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.